அனைவருக்கும் வணக்கம். பாப்பா கேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். குன்றத்தூர் முருகன் கோயிலுடைய சிறப்புகளை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு நடந்த திருவிழா. இது நாங்கள் போயிருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு இங்கே நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க பக்தர்கள். ஏன்னா இது வந்து 900 ஆண்டுகள் பழமையான கோயில். இங்கே நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து நிறைவேறும். பொதுவாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலங்காரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. தோரணங்கள் அழகாக கட்டியிருக்காங்க. பக்தர்கள் காவடி எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். நல்ல சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடந்துச்சு இன்றைக்கி. கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பூக்களாலே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள் காவடி எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. முருகனுக்கு வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. அலங்காரம் அழகாக சந்தன அலங்காரம் பண்ணி பார்க்குறீங்க பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அறுபடை வீட்டோடைய அந்த சிலைகள்லாம் அழகாக அங்கே வடிச்சிருக்காங்க. அறுபடை வீடு, திருத்தணி, பழனி, இது எல்லாமே வந்து இங்கே சிலையை அழகாக வடிச்சிருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது. சுவாமி மலை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து அந்த அரச மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க. திருமண பாக்கியமும் இங்கே கிடைக்கிது. இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்குது. இப்போ முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லா அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய கடைகள் இருந்துச்சு. இயற்கை எழிலோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய மரங்கள், நல்ல காற்றோட்டம், அழகாக இருக்குது. சிட்டி ஃபுல்லாக தெரியுது. நல்லா மலை மேலே இருக்கிறனால ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் வசதியாக பந்தல் போட்டு பிரசாதங்கள் கொடுத்தாங்க. அன்னதானம் வந்து கொடுத்தாங்க. அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து வரவே எங்களுக்கு மனசு இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குது. வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு முருகப்பெருமான். இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா 84 படிக்கட்டு இருக்கும் இந்த கோயிலில். இந்த 84 படிக்கட்டு நம்ம ஏறி வரும்போது நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. மூலவர் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக பார்த்து தான் இருப்பார். அது ஒரு சிறப்பு. நல்ல இயற்கை எழிலோடு அழகாக இருக்கும். நல்ல அழகான வியூ பாருங்கள். மனசே ரொம்ப அமைதியாகிடுச்சு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அழகான சிலைகள் இருக்குது. நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு ஏரோப்ளைன் போயிட்டுருக்கு. நல்ல அழகான காட்சி பாருங்கள். மேலே பார்க்கிங் வசதி இருக்குது. மேலேயே நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கலாம், பைக்கு, கார் எல்லாமே. அங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானை, அப்புறம் வந்து மான், இதெல்லாம் வந்து அழகாக சிலையாக வச்சுருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது அப்படியே. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் என்ன பண்ணணுன்னா, விரதம் இருக்கணும். கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த கோயிலுக்கு வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு
விரதத்தை முடிக்கணும். இதனால் நல்ல நன்மைகள் கிடைக்குது. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். அப்படி தான் பக்தர்கள் எல்லாமே வேண்டிக்கிட்டு பயன்பெறுறாங்க. உங்களுடைய வேண்டுதல் இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் தாராளமாக இருக்குங்க. சிலைகள்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல ரியலாக இருக்குது. அப்படியே இங்கே ஒரு பாதுகாப்பான கோயிலாகவும் இருக்குது. இது எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, சுத்தமாக இருக்குது, எல்லா வசதியுமே மேலே பண்ணியிருக்காங்க. இந்த நல்ல நாளில் உங்களால் இதை பார்க்க முடியல அப்படிங்கிறனால நாங்கள் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும். இந்த வீடியோ பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் சிலைகள்லாம். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த கோயிலை பெயிண்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா வசதியும் பண்ணி நிறைய வந்துடுச்சு. நாங்கள் காலையிலே கொஞ்சம் போனதுனால கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த மலையை சுற்றி நீங்கள் மலையை சுற்றி வரலாம். அந்தளவுக்கு வழி இருக்குது. சுற்றியுமே ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். நல்ல இயற்கை எழிலோடு இருக்குது பாருங்கள். நல்ல காற்றோட்டம் அழகாக இருக்குது பார்க்க. கீழேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரியுது கோயில். குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நிறைய பஸ் வசதி இருக்குது. பைக்கில் வரலாம், காரில் வரலாம், எந்த பயமும் கிடையாது. நல்ல அழகான ஒரு கோயில் இது. அதிக சக்தி வாய்ந்தது. முருகப்பெருமானுடைய அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க. இதனால் ரொம்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அருமையான காட்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம்.